தாசா அங்க போடு சாமி இங்க போடுறாங்க பரம்பரையா நான் தாசா தெரியுமா பஞ்சத்துக்கு ஆண்டு கோமாளி கோமாளி ஆமா தாயா போடுற குழந்தை பார்த்து போடுறான் ஐயா போங்க உட்காராயா கொஞ்சம் இருங்க வெடி முழுவதும் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் குறைச்சி பேச வருது அதை பார்த்துட்டு இப்படியா இருந்தா நம்ம இது இருக்குது என்ன இப்படியா இருந்தா நம்ம பொழப்பு இப்படியே இருக்குது நம்ம பொழப்பு எங்க போனாலே ஒரு வீட்டுல சோறு கேட்டாலும் அனுப்பையா ஒரு சுங்கம் அடிச்சாதான் நம்ம ஆமா ஆமா ரெண்டு வீடு சுங்கம் வேண்டாம் ஆனா இப்படியே நம்ம பொழப்பு இப்படியே இருக்குது இப்படியே நம்ம பொழப்பு இருக்குது எங்க போய் பிச்சை எடுத்தாலும் ஒரு கோயில்ல போய் உட்கார்ந்தாலும் கோயில்ல போய் படுத்தாலுமே அப்படின்னு போய் எங்க போய் படுத்தாலும் முடிக்கிறாங்க. அதனால ஆண்டி பையன் என்ன பண்றது தெரியுமா? நான் என்ன பண்ண தெரியுமா? அத்தனை பேரு நீங்க ஆண்டி மூணு கட்ட எல்லாம் கொண்டு வந்து பணத்தை ஒன்னா போடலாம். ஆமா ஒன்னா போட்டு நாம என்ன பண்ணலாம்? 60 அடி நீளம் 60 அடி நீளம் 20 அடி அகலத்தை வச்சு சரிம்மா மண்டாங்க கட்டலாம். என்னுடைய யோசனை உங்களுக்கு தெரியுமா? எப்படி ஊர் ஊரா பிச்சை எடுத்து ஊர் ஊரா பிச்சை எடுத்து வீட்டுக்கு சோறு வாங்கி திங்கணும். இப்படியே ஊர் ஊரா பிச்சை எடுக்கணும். அதனால இப்படி பிச்சை காசை வச்சு ஒரு ரயில் வாங்கி விட்டுறலாம். ஆமா கொடுத்துவீங்க அப்படியே பஞ்சத்துக்கு வேண்டாம். முதல்ல எங்க போய் படுத்தாலும் கோயில குடியில் போய் படுத்தாலும் நம்மளுக்கு இருப்பிடம் தேவையிடம் இருப்பிடம். அதனால பொழுது வேற சாஞ்சிருச்சு, பொழுது நேரம் ஆயிடுச்சு, நம்ம இடம் போய் சேரலாம். ஆமா நீ போ போ. ஆமா நீ பஞ்சத்துக்காண்டின்னு சொல்றீங்களா? எதனால பஞ்சத்துக்காண்டியா? எப்படி அப்பா தாசப்பா நான் சொல்றேன். நானும் சரியான சந்திரகுலம். சந்திரகுலத்துல பிறந்த பாண்டவர்லையா பார்த்திவ அர்ஜுனன். அர்ஜுனாகப்பட்டவன் எனக்கோ 8 மனைவிமார்கள். 8 மனைவிமாரில் மின்னலுடைய திருமணம் செய்து 9 ஆண்டு காலம் அவருடைய அம்மாவுக்கு போகவில்லை. ஒரு தினம் போனேன். போன உடனே அவர் சிவபூஜையில வந்திருந்தார். பெண்ணே மின்னலொளி என்று அழைத்து என் கூட பேசவில்லை. மன்னவன் வந்து விட்டார் என்று என்னிடத்துல சந்தோஷமான வார்த்தை பேசவில்லை. எனக்கு கோபம் வந்து விட்டது. சத்திய மனதை கைப்பிடித்து குற்றம் என்ன அப்படி என் கையை தொட்டு இழுத்து என்னை பிடித்து தள்ளிவிட்டார். இதோ வஜ்ர தூண் என்று சொல்லக்கூடிய வஜ்ர தூணிலேயே விழுந்து என் மண்டை உடைந்து விட்டது. அண்ணனுடைய வார்த்தையப்படி மேகலாக சென்றால் நின்றுபடாத மேனி, குற்றமில்லாத மேனி, குற்றமில்லாத வரவேண்டும். இப்பொழுது எப்படி போகிறாயோ அப்படியே வர வேண்டும் என்று அண்ணன் தர்மனுடைய கட்டளை. அப்பொழுது பார்த்து நின்னப்படாத மேனி நின்னமாகிவிட்டது, மண்டை ஒடிந்து விட்டது. அண்ணன் தர்மருக்கு என்ன சொல்வது? அப்படி என்று நான் இந்த உருவத்தில் வரமாட்டேன் அப்படி என்று சொல்லிவிட்டு மீண்டும் 7 மனைவிமார்கள் இருக்கிறார்.
வம்பத்தில் பிறந்தவன் தாழ்மையாக போகக்கூடாது. பல நாட்களாக இந்த ஆயனுடைய இறுதி